ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இனிப்பு அவல். கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயும் அவல் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வாங்கிட்டு மீதி இருக்கும். அந்த அவலில் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா கரையட்டும். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த எல்லா ரெசிபியும் உங்களை தேடி வரும். இப்போது நம்ம 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். நான் லைட்டான, அதாவது தின்னான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்கான அவல் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் எடுத்துக்க போகிறேன். அவல்லையும் தூசி இருக்கும், அதனால் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தின்னான அவல் குழஞ்சி ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி கைட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டினதுக்கு அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, அதுக்காக தான். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்டு இருக்கிறதுல நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அவலை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு அவல் ரொம்ப உடையாது. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டிங்கன்னா அந்த வெள்ளை தண்ணியில் அவல் நல்லா ஊறிடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, நல்ல பொடியாக நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கிஸ்மிஸ், அதாவது காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அவலோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த அவலோடு சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி உங்களை தேடி வரும்.